நம்மளோட காட்டு வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். வெள்ளரி பழம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியே விட்டோம் அப்படின்னா 2 நாளில் நல்லா பழுத்துரும். ஆனால் நம்மளுக்கு வந்து பழம் கிடைக்காது. அதனால் அதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு வாரமாக தூதுவளை ரசமாக தான் போயிட்டுருக்கு. சளி பிடிச்சிருக்கு அப்படின்றனால எதில் வெட்டுறதுன்னே தெரியல. எல்லாமே பூவும் பிஞ்சுமாக வச்சுருக்கு. நிறைய இதில் காய் பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு 3 குச்சி போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து அந்த குச்சியோட தான் போடுவேன் வணக்கி. கறிவேப்பிலை பழம் சாப்பிட்டுட்டே இருக்கனால விதை கேட்குறவங்களுக்கு அனுப்ப முடியல. அதனால் இனிமேல் விதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேகரித்து வச்சிட்ருக்கேன். டெய்லி வந்து கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே ஒடிச்சு எடுத்துப்பேன் தேவைக்கு தகுந்த மாதிரி. அதனால் ஒரு இனுக்கு மட்டும் போதுன்னு ஒடிச்சு எடுத்தாச்சு. கண்டங்கத்திரி கண்ட மெனிக்கே ஃபுல்லாக வளர்ந்து கிடக்கு. அதை நான் வந்து பறிக்கிறதே இல்லை. எப்போயாவது ஒரு டைம் புளிக்குழம்பு வைக்கிறக்காக பறிப்பேன். இன்றைக்கி எல்லாத்தையும் பறிச்சுட்டு குச்சியை வந்து கொஞ்சம் சுற்றி வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா பசங்களை குத்துது அப்படின்னு சொல்லிட்டு. சுக்கு மல்லி காஃபி டெய்லியும் போட்டு குடிக்கும்போது துளசி அதுக்கப்புறம் கற்பூரவள்ளியும் போட்டு தான் கொதிக்க வைப்பேன். அதுக்காக கொஞ்சம் கற்பூரவள்ளியும் பறித்து எடுத்தாச்சு.